Praise the Lord. God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today also we are going to hear the word of God from the book of Jeremiah. இந்த நாளிலும் கூட எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். From Thursday, even in the women's hour, I shared from the book of Jeremiah. God has been speaking to me from the book of Jeremiah. வியாழக்கிழமை விமன்ஸ் அவர்லிருந்து கூட எரேமியா புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினதினால் உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். So today the title is False Prophets. இந்த நாளிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் எந்த தலைப்பிலே நாம் செய்தியை கேட்க போகிறோம். It's a very important word for the present situation and for the present circumstances. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. So are you blessed through all these messages? இந்த மெசேஜ் மூலமாக இந்த செய்திகள் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். You go back to my YouTube channel Bala Samson and you can have more sermons you can watch and be blessed. There are sermons both preached in English and in Tamil. நீங்கள் யூடியூபுக்கு போய் பாலா சாம்சன் என்ற சேனல்ல போய் இங்கிலீஷிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அநேக செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். I also welcome you all to our website. That is also you can visit my page Bala Samson and you can get lot of resources there. வெப்சைட்ல போய் பாலா சாம்சன் என்ற பெயரில் அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். You can read my devotions and biblical teachings and everything. அனுதின டிவோஷன் கூட நீங்க இன்னும் வேதாகம பாடங்கள் கூட நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம். Lamentations chapter 2 verse 14. புலம்பல். Lamentations chapter 2 verse 14. புலம்பல் இரண்டாம் அதிகாரம் 14. Your prophets have seen for you false and foolish visions, and they have not exposed your iniquity so as to restore you from captivity, but they have seen for you false and misleading oracles. புலம்பர் இரண்டாம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் படிக்கிறேன். உன் தீர்க்கதரிசிகளில் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவர்களையும் கேடானவர்களையும் உனக்காக தரிசித்தார்கள். See the starting words itself. ஆரம்ப வார்த்தை கவனிங்கள். God is telling your prophets. உங்க தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறார். When God talks about his prophets, he will say my prophet. கர்த்தர் என் தீர்க்கதரிசிகள் என்று பேசியிருப்பாரானால் அது அவருடைய தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். Very in most of the books, prophet books, we can see God telling, my prophet. அநேக தீர்க்கதரிசி புத்தகத்திலே என் தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொல்வதை நாம் அறிவோம். But here God very clearly mentions as your prophet. ஆனால் கர்த்தர் இங்கு சுட்டி காட்டுகிறார் உன் தீர்க்கதரிசிகள் என்று. So they are giving false visions and they are giving false teachings. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவார்களாம்? வியர்த்தமும் அபத்தமான தரிசனங்களை அவர்கள் காட்சிகளை சொல்வார்கள். Say in that same thing I will show you another scripture, Jeremiah chapter 23. இதே காரியத்தை உங்களுக்கு இன்னொரு வசனத்திலே நான் காண்பிக்கிறேன். எரேமியா 23 I want to show you many scriptures. அநேக வசனங்களை உங்களுக்கு நான் காட்டுவேன். Jeremiah 23 verse 14. எரேமியா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Also among the prophets of Jerusalem I have seen a horrible thing, the committing of adultery and walking in falsehood, and they strengthen the hands of evildoers, so that no one has turned back from his wickedness. All of them have become to me like Sodom, and her inhabitants like Gomorrah. 14ஆம் வசனம் எரேமியா 23:14. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவரின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். See, I want to point out two things that God is telling. What the Paul prophets do is they do not expose your iniquity. They will not show your mistakes. ஒரு பொய்யான தீர்க்கதரிசியிடமிருந்து என்ன வெளிப்படும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் குறைகளை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். So if a true prophet he exposes your iniquity, he will bring you back to God. உண்மையான கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசியாக இருந்தால் மக்களிடம் இருக்கிற குறையை சுட்டி காண்பித்து கர்த்தரிடம் திருப்புவார்கள். That is what it says here, to restore you from captivity. அதனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்புவார்கள். So today we have to
restore people from captivity. இந்த நாளிலும் கூட சிறைப்பட்டவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். They are all in captivity. They are in captivity of laziness. They are in captivity of prayerlessness. They are in captivity of not fasting. They are in captivity of not reading the Bible. They are in captivity of lying, stealing. So we have to restore them from that captivity. ஆமென். தூக்கத்தின் சிறையிருப்பு, சோம்பேறித்தனத்தின் சிறையிருப்பு, பொய்யின் சிறையிருப்பு, எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் சிறையிருப்பு, இப்படிப்பட்ட அநேக சிறையிருப்புகளை இருக்கிற அடிப்பட்ட ஜனங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். So when we don't expose their faults, so then what they do is they are comfortable sitting in that captivity. அவர்களுடைய குறைகளை உணர்த்தாமல் போகும் பட்சத்திலே அவர்கள் சுலபமாக நல்ல வசதியாக அந்த சிறையிருப்பிலேயே அமர்ந்திருப்பார்கள். See, in the case of Jeremiah was kept in Jerusalem to speak to the people in captivity there. எரேமியா தீர்க்கதரிசியை பொறுத்தவரையில் கர்த்தர் எருசலேமில் இருக்கிறவர்களுக்காக தீர்க்கதரிசி சொல்லும்படியாக கர்த்தர் அவரை நியமித்து வைத்தார். And the people captivity in Babylon, God sent Ezekiel there. பாபிலோனிலே சிறையிக்கப்பட்ட மக்களுக்கு தரிசனம் சொல்ல கர்த்தர் எசேக்கியேலை அங்கு அனுப்பினார். Hallelujah. So God will not leave you forsaken and alone. God will not forsake you. He will send his prophets to you. Hallelujah. கர்த்தர் உங்களை தனிமையாய் விட மாட்டார். உங்களை அவர் மறந்து போகவில்லை. தன்னுடைய தீர்க்கதரிசியை அவர் உங்களிடத்தில் அனுப்புவார். Today also God is bringing a word to each one of you. இந்த நாளிலும் கூட கர்த்தர் தன் வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருகிறார். See, one family they called me to pray for their mother who was in 4th degree cancer. ஒரு குடும்பம் அவருடைய தாய்க்காக ஜெபம் பண்ணும்படியாக 4வது டிகிரி கேன்சர் இருந்தார்கள். ஜெபிக்கும்படியாக அவங்க ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்தார்கள். Because that sister was very very serious, immediately along with my husband we went there. அந்த சகோதரி அவர்கள் அம்மா அவர்கள் மிகவும் சீரியஸாக இருந்ததனால என் கணவரோடு கூட நான் ஜெபிக்க அந்த இடத்துக்கு சென்றேன். And if you hear this this is the true incident that happened, you will be very shocked. இந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை கேள்விப்பட்டால் நீங்களே அதிர்ந்து போவீர்கள். So the family was trying to find out why the cancer came for the mother. அந்த குடும்பம் இந்த கேன்சர் அம்மாவுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். See, I am not the only servant they called. Before that they had already called 100 servants. அவர்கள் என்னை மாற்றம் கூப்பிடவில்லை. எனக்கு முன்பாக ஒரு நூற்றுக்கணக்கான தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபித்து விட்டார்கள். All that has happened. எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. Suddenly somebody told about me and they called me. பிறகு யாரோ ஒருத்தர் என்னை குறித்து சொன்னதினாலே என்னை கூப்பிட்டார்கள். I don't know about this history. இந்த வரலாறு எல்லாம் எனக்கு தெரியாது. So I went there, I prayed and I told them that 3 days of fasting and prayer has to be done in this house. நான் அங்கு சென்று அவர்களுக்காக ஜெபித்தேன். ஜெபித்து முடித்த பிறகு ஒரு 3 நாட்கள் நாம் உபவாசம் இருந்து இந்த சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். So 3 days continuously we were going there. 3 நாளும் தொடர்ந்து நாங்க அங்க ஜெபிக்க சென்றோம். So what this family was thinking that I will give some kind of prophecy for them or I will do something, they were expecting some magic. அந்த குடும்பம் என்னிடம் எதிர்பார்த்தது என்றால் நான் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நல்ல வார்த்தையா சொல்லுவேன், ஏதோ ஒரு நல்ல ஈஸியாக ஒரு மேஜிக் பண்ணி அவங்க விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். So then they told me one thing. பிறகு அவர்கள் ஒரு காரியத்தை என்னிடம் சொன்னார்கள். One servant of God came and he said somebody has done some witchcraft and they have kept that dayat, that you know that small item inside your house. பின்பாக அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார், ஜெபம் பண்ணி விட்டு எங்க அம்மா மேலே யாரோ சூனியம் பண்ணி மந்திரம் பண்ணி ஏதோ ஒரு தாயத்தை எங்கள் வீட்டுக்கு முன்பாக புதைத்து வைத்திருக்கிறார்கள், அதனால தான் உங்க அம்மாவுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி. So they wanted me to again pray and then remove that magic, that witchcraft item. என்னை எதற்கு கூப்பிட்டார்கள் என்றால் அந்த விட்ச்கிராஃப்டை, அந்த பில்லி சூனியத்தை அந்த இடத்திலிருந்து எடுக்கும்படியாக, நான் ஜெபம் பண்ணி எடுக்கும்படியாக என்னை இப்பொழுது கூப்பிட்டார்கள். So when that previous servant of God, when he said that somebody has kept witchcraft and they have done some puja and kept items, they immediately believed him.
அந்த முன்னாடி வந்த ஊழியக்காரர் யாரோ உங்களுக்கு மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி அந்த புதைத்து வைத்திருக்கார் என்று சொன்னதை இவர்கள் உடனே நம்பி விட்டார்கள். And because he wanted some money, that servant of God wanted some money. அந்த ஊழியருக்கு பணம் தேவைப்பட்டது. So he said something which came in his mouth. He said he took money and went away. தன் வாயில் வந்த எதையோ ஒன்றை சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு அவர் போய் விட்டார். So he told that it is very very powerful, I cannot remove it. So அவர் என்ன சொன்னார் என்றால் அந்த சூனியம் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்தது, அது என்னால் எடுக்க முடியாது என்று சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு போய் விட்டார். So they are trying to do something through me. இப்பொழுது என் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். So I told, I want to tell you something. இப்பொழுது நான் அவர்களை பார்த்து சொன்னேன், உங்களிடம் நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். And I said that the family has not been walking with God, and that is why because of the disobedience all this has come. இந்த குடும்பம் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கவில்லை, கீழ்ப்படியாததினாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்கிறது என்று நான் சொன்னேன். The father, I asked them, do you go to church? Which church do you go? நான் அப்பொழுது அவர்களிடம் கேட்டேன், எந்த சபைக்கு போகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிற வழக்கம் உண்டா? The father of that house, he is doing business, so he will not have time to go to church every Sunday. அந்த தகப்பனார், அந்த குடும்பத்தின் தலைவர் பிசினஸ் செய்கிறவர் என்பதனால் வியாபாரத்தின் விஷயமாக அவர் சபைக்கு போவதே இல்லை. They are 3 children and none of them go to church regularly. அவர் 3 பிள்ளைகள், 3 பேரும் சபைக்கு போவதில்லை. The son is into drugs. அவர் ஒரு மகன் இருந்தார், அவர் ட்ரக்ஸிலே பழக்கப்பட்டிருந்தார். And the daughter, she was into a love affair with somebody outside the faith, not a Christian. இன்னொரு மகள் அந்த வீட்டிலே இருந்தால் அவள் யாரோ பழகிக்கொண்டு காதலித்துக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தாள். This is the confusion in the family. இந்த குடும்பத்தில் நடந்த குழப்பம் இதுதான். Hallelujah. Hallelujah. And when they heard all these things which God was revealing to them, and I asked them about their business, and business also was not running in the righteous path. இதையெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட பிறகு நானும் அவர்களிடம் கேட்டேன், இந்த பிசினஸை குறித்து கேட்கும்போது அந்த வியாபாரத்தில் கூட உண்மை இல்லாமல் நிறைய பொய்களை பேசி செய்து கொண்டிருப்பதை அறிந்தேன். So I told them all to repent. அப்பொழுது நான் அவர்கள் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. Friend, I am telling you, from starting to end I was with that family. After about a few months that the wife died. நான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவங்களோடு கூட இருந்தேன். சில மாதங்களிலே அந்த கேன்சரில் இருந்தவர்கள் மரித்து போனார்கள். And the girl who was friendly with one Hindu boy, she ran away. ஒரு அவிசுவாசியோடு கூட பழகி கொண்டிருந்த மகள் வீட்டை விட்டு ஓடி போய் விட்டார். Listen to me very carefully. ஜாக்கிரதையா கவனிங்க. After she went and did marriage. அவள் திருமணம் செய்த பிறகு they went to the marriage bureau. மேரேஜ் அலுவலகத்துக்கு போட்டு சென்ற பிறகு the daughter and the father went. They are Christians, they call themselves as Christians. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற அவர்கள் they went and bribed the man working in the marriage bureau and said, cancel this marriage. அந்த மேரேஜை கேன்சல் பண்ணுங்க, என் மகள் மேரேஜ் என்று சொல்லி லஞ்சம் கொடுத்து அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு என் மகள் திருமணத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி போயிருந்தார். How do I know all this? எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியும்? They told me, friend. அவர்களே சொன்னார்கள். They've told me. அவர்களே சொன்னார்கள். We are trying to do all this, sister. இதெல்லாம் நாங்க செய்தோம் சகோதரி அவர்களே என்றார்கள். I said, you all are walking in a wicked path. நீங்கள் பயங்கரமான தவறான வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். Why are the reasons that false prophets they are flourishing today? தீர்க்கதரிசிகள், பொய்யான தீர்க்கதரிசிகள் எதற்காக அமோகமாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள்? They are surviving because all the people, they are making them flourish. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களே இப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகளை வளர விடுகிறார்கள். Yes, that's a right translation. They are making them to grow. அவர்கள் வளர விடுகிறார்கள். Because Christians, they don't want to fast, they don't want to do hard work, they don't want to pray and wait at the feet of the Lord. They want some shortcut. ஆனா கிறிஸ்துவர்களோ வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், கர்த்தரை தேட மாட்டார்கள், ஜெபித்து கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருக்க மாட்டார்கள். குறுக்கு வழி ஏதாவது சீக்கிரம் கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். That is why the false prophets, they want to give you some shortcut route. இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் பொய் தீர்க்கதரிசிகள் இவர்களை தேடி வருகிறார்கள். Who are the false prophets? யார் பொய் தீர்க்கதரிசிங்க? They are the people who love attention. அவர்கள் என்ன பண்ணுவார்களா, மற்றவர்களை தம் பக்கம் திருப்ப முயற்சிப்பார்கள். Yes, they want attention, they want claps, they want lot of followers, they want lot of viewers. That's why they will give false prophecy.
அவர்கள் நிறைய கூட்டம் வருவதை, ஃபாலோயர்ஸ் வியூவர்ஸ் வருவதை எதிர்பார்ப்பார்கள். நிறைய பேர் கை தட்டுவதை, தங்களை புகழ்வதை எதிர்பார்க்கிறவர்கள் தான் பொய் தீர்க்கதரிசிகள். Yes, because they know the weakness of the people in general. They know the weakness that they are expecting some kind of prophecy. So false prophets, they are saying something and they are all now hundreds and hundreds of false prophets are coming on the internet, in all social media. இப்படிப்பட்ட பலவீனமான கிறிஸ்துவர்களை பார்த்து அவர்கள் நல்லா கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால தான் இன்டர்நெட்லயும் மற்ற எல்லா மீடியாக்களிலும் பொய் தீர்க்கதரிசிகளின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. Because that family, that Christian family got destroyed because they were not ready to take the truth. சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாததினாலே அந்த கிறிஸ்துவ குடும்பம் முற்றிலுமாக அழிந்து போனது. One false prophet told one lady in the church, every day your father's spirit is coming to your house. ஒரு பொய் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? சபையில் இருந்த விசுவாசியிடம், உன்னுடைய தகப்பனுடைய ஆவி உன்மேல் தினமும் வருகிறது என்று சொன்னார். These are all false prophecies. இதெல்லாம் பொய் தீர்க்கதரிசிங்க. The devil can take any form. The devil can take a form of your mother. Somebody like your spirit comes like your sister, dead sister. Don't think that your dead sister has come. அல்லேலூயா. இந்த பிசாசு என்ன பண்ணுவான் என்றால், இப்படிப்பட்ட ஆவிகளினாலே அவன் தொல்லைப்படுத்துவது உண்டு. அதனால் எல்லாம் அதை உண்மை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். Your sister came to your dream, your mother came to your dream, dead mother came to your dream, dead father came to your dream. They cannot come like that. They are all devils. அல்லேலூயா. உங்களுடைய அம்மா வந்தார்கள், உங்கள் தகப்பனார் வந்தார்கள், உங்கள் சகோதரி வந்தார்கள் என்று சொல்லி அதெல்லாம் உண்மையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். சத்ரு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான். God, for 20 years God has used me in the deliverance ministry. 20 வருஷமாக விடுதலை ஊழியத்திலே கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிறார். I have seen lot of evil spirits, the way they are deceiving the people. அநேக அசுத்தாவிகள் மக்களை வஞ்சிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். Friend, don't get deceived. அதில் வஞ்சிக்கப்படாதீர்கள். See, in Jeremiah 27 and 28 we see a false prophet and a true prophet. எரேமியா 27-28 நாம் பார்க்கும்போது பொய் தீர்க்கதரிசிகளையும் நிஜமான தீர்க்கதரிசிகளையும் நாம் பார்க்கிறோம். Okay, what God does is God calls Jeremiah his prophet and he puts a yoke around his neck. We will see Jeremiah 27. Just go to Jeremiah. கர்த்தர் என்ன பண்ணார்? தன்னுடைய தீர்க்கதரிசிகள் எரேமியா கூப்பிட்டு 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 27. Just take 27. எரேமியா 27. You can read 12. Let us go fast, there is no time. 12. 12ஆம் அதிகாரம். இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் Jeremiah 27 verse 12. Verse 12. Okay. இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி, உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். We'll read Jeremiah chapter 27 verse 2 please. இப்பொழுது 27வது அதிகாரம் எரேமியா 2ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு. God tells Jeremiah, put your yokes around your wooden yokes around your neck. நீ என்ன பண்ணுவாய்? நீ கழுத்திலே நுகத்தை மாட்டிக்கொள் என்று சொன்னார். So God kept him as a symbol that the people of Israel should obey God. கர்த்தர் ஒரு அடையாளமாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய தீர்க்கதரிசி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படி செய்தார். And Jeremiah was walking around with that yoke. அந்த நுகத்தோடு கூட எரேமியா மக்கள் மத்தியிலே நடந்து போனார். So a false prophet Hananiah came. இப்பொழுது பொய் தீர்க்கதரிசி அனனியா வருகிறார். And what he says is in verse 28 he will say he will come to break the yoke of Jeremiah from his neck. அவர் என்ன சொல்கிறார்னா, எரேமியாவுடைய அந்த கழுத்துல நுகத்தை உடைத்து போடுகிறார் அவர். And he is telling, no, God has released you all, delivered you all from the yoke of Babylon. அப்போ அனனியா என்ன சொல்கிறார்? பொய் தீர்க்கதரிசி அனனியா, கர்த்தர் உங்களை விடுதலை செய்து விடுவார் என்று சொல்கிறார். And God again comes to Jeremiah. அப்பொழுது மறுபடியுமாக கர்த்தர் எரேமியாவிடம் வருகிறார். And he says, go and tell Hananiah இப்பொழுது நீ அனனியாவிடம் போய் சொல்லு, that he will die because of what he did. பொய் தீர்க்கதரிசி அனனியாவே, நீ செய்ததற்காக நீ மரணம் அடைய போகிறாய். And in that year only Hananiah dies, and we read that in Jeremiah 28 verse 16 and 17. அந்த வருஷத்தில் தானே 28 எரேமியா 17 நாம் பார்க்கிறோம், அனனியா தீர்க்கதரிசி இறந்து போனார். Hallelujah. God will punish the false prophets. பொய் தீர்க்கதரிசிகளை கர்த்தர்
உண்மையாகவே தண்டிப்பார். I'm talking to everybody. I'm talking to youth leaders. I'm talking to dear sisters. If you are not very sure, please don't give false prophecy. யூத் லீடர்களுக்கு கூட, நான் சகோதரிகளுக்கு கூட, லீடர்களுக்கு தலைவருக்கு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்கள் வாயை பயன்படுத்தாவிட்டால் பொய் தீர்க்க தரிசனம் ஒருபோதும் சொல்லாதிருங்கள். Because very easily people said, the Lord said, the Lord said, God told me, God told me. Today we are hearing much about this. God told me, God told me. இந்த நாட்களில் நாம் அநேகர் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார் என்று வெரி ஈஸியாக சொல்லி விடுகிறார்கள். It's very very dangerous, friend. மிகவும் ஆபத்து. Because God will punish the generations because of that. அதனால கர்த்தர் ஒரு சந்ததியை கூட அவர் தண்டிப்பார். I worked in a multinational bank and I started prayer meetings in the afternoon in that bank. பன்னாட்டு வங்கியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது மத்தியான உணவு இடைவேளையிலே நான் ஜெப கூட்டம் ஆரம்பித்தேன். And there was lot of problems because we were having meetings and one man joined our prayer meeting. இந்த மீட்டிங்னால अनेक பிரச்சனைகள் வந்தது. ஒரு மனிதர் இந்த கூட்டத்திலே சேர்ந்தார். And he was in a very higher position than me. இந்த ஒரு ஸ்தானத்திலே என்னை விட ஒரு உயர்ந்த பொசிஷன்ல அவர் இருந்தார். And what he said was that he will offer his car to do the prayer meeting. His was a big van he had. தன்னுடைய பெரிய வேனை கொடுத்து அந்த வேனுக்குள்ள உட்கார்ந்து ஜெப கூட்டம் நடத்தலாம் என்று சொல்லி கொடுத்தார். He was a false prophet who joined. அவர் எங்களிடம் சேர்ந்த ஒரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி. Yes, he was a kalla தீர்க்கதரிசி. He was a false prophet. அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. And what he did was, after I give the message, he will call everybody and he will say, Bala is very strong, so don't listen to her, and he will give a very soft message. நான் மீட்டிங் முடித்து போய் விட்ட உடனே அனைவரையும் மறுபடியும் கூப்பிட்டு பாலா சொன்னது எல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள், அது ஆண்டோடைய வார்த்தைகள் அல்ல அப்படி என்று சொல்லி நல்ல ஸ்மூத்தான இதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை அனுப்பி விடுவார். He will say, even if you pray, God will love you. நீங்கள் ஜெபம் பண்ணாவிட்டா கூட பரவாயில்லை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Don't listen to all this. இப்படிப்பட்டவர்களா நீங்க கவனிக்காதீங்க. And he divided the group. So அப்படியே சொல்லி அந்த பிரேயர் குரூப்பை அவர் பிரித்து விட்டார். And most important thing, you know what he did? ஒரு முக்கியமான காரியம் அவர் செய்ததை சொல்லட்டுமா? He is a married man with 2 children. அவர் திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. He had an affair with one of the prayer group members who's half his age. அவருக்கு பாதி வயசுல இருக்கிற ஒரு சிறு பெண்ணோடு கூட, எங்கள் கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண்ணோடு கூட தொடர்பு ஏற்பட்டது. He will take her to drop her. அவள் சாயந்தர நேரத்திலே ஆபீஸ் முடிந்த பிறகு கொண்டு போய் டிராப் பண்ணுவார். So I will say, why are you taking her? அப்போது நான் அவரை பார்த்து சொன்னேன், அந்த பெண்ணை நீ என்ன கொண்டு செல்கிறாய்? No, because I am crossing her house, so I am dropping her. அவளுடைய வீட்டை நான் தாண்டி போவதனாலே அவளுக்கு நான் லிஃப்ட் கொடுக்கிறேன் என்று சொன்னார். He created lot of problems for me, friend. என்னிடத்தில் அவர் நிறைய பிரச்சனைகளை அவர் உண்டு பண்ணினார். But you know what happened? என்ன நடந்தது தெரியுங்களா? Within 1 year he committed suicide in a hotel lodge with that girl. அந்த பெண்ணோடு கூட பழகின பெண்ணோடு கூட அவர் ஒரு ரூமிலே, ஹோட்டல் லாட்ஜிலே அவர் ரூமிலே தற்கொலை செய்து கொண்டார். He used that girl's dupatta. அந்த பெண்ணுடைய துப்பட்டா எடுத்து கட்டிக்கொண்டு அவர் She was sleeping in the room. அவள் அந்த ரூமிலே படுத்து கொண்டிருக்கிறார். Everything was exposed to the whole world. உலகத்திற்கே தெரிய வந்தது அது. And that prayer meeting, the people who left me, they came and they apologized and said, sorry akka, all this happened. அவரினாலே இந்த ஜெபக்கூடத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் திரும்பி என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு தவறாக நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள். So when don't fall for smooth language, smooth talk, and over excitement talk and all that. Be very careful. Be strong in the Lord. Be an olive tree planted in the temple of the Lord. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரமா நீங்க இருக்கணும். இதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகளை எதிர்பார்த்து நீங்கள் அழிந்து போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு Today also I am telling you, why did this pandemic come? Why did this COVID-19 problem come? Because the Christians have lost the first love, because they have disobeyed God, because they have walked in wickedness. That is why the coronavirus has come into the world. இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவர்கள் தங்களுடைய ஆதி அன்பை இழந்து போனதனாலே, கர்த்தர் மேல் எதிர்த்து கிளம்பினதனாலே இந்த நாளிலே உலகத்திலே இந்த கொரோனா வைரஸ் வந்தது. God did it. கர்த்தர் இதை செய்தார். The Bible says, if you do not obey me, I will punish you. நீ கீழ்ப்படியவில்லை என்றால் நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Your father and mother is there. If your father does not punish you, then you are an orphan. உன்னுடைய தகப்பன் உன்னை தண்டிக்கவில்லை என்றால், தவறு செய்யும் பொழுது நீ ஒரு அநாதை. Hallelujah. Hallelujah. What all is happening in America?
அமெரிக்காவில் என்னெல்லாம் நடக்கிறது? Abortions are being according it is legalized. அபார்ஷன் எல்லாம் அங்க சட்டபூர்வமாக மாறிவிட்டது. And what about gay marriages? எல்லாம் பயங்கரமான திருமணம் எல்லாம் சட்டபூர்வமாக மாறிவிட்டது. What about all the things which has happened during the previous rule? முன்னிருந்த ஆதிக்கத்திலே முன்னிருந்த அரசாட்சியிலே என்னென்னலாம் சட்டம் வந்தது தெரியுங்களா உங்களுக்கு? All God's wrath came upon the entire nation. கோபம் வந்திருக்கிறது. What about the country of India? இந்தியாவை பற்றி என்ன? All because of they have walked away from the true God. All the problems have come. உண்மையான கடவுளை விட்டு விலகி போனார்கள். அதனால் பிரச்சனைகள் வந்தது. When somebody is giving a true prophecy and telling like this, they will throw stones. உண்மையான தீர்க்கதரிசனம் இப்படியாக சொன்னால் கல்களை எடுத்து எறிவார்கள். Yes friend, even if now since I am telling the truth, you will not like it. ஆமா, நான் இப்பொழுது உண்மையை சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்காது. Turn to God. That is what God wants today. கர்த்தரிடம் திரும்புங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். That today what we have to pray is why India has become today's statistics. India has come to number 4 position. ஏன் இந்தியா இப்படி இருக்கிறது கேட்காதீர்கள். இந்த நாளிலே இந்த கோவிட்-19ல இந்தியா 4வது பொசிஷனுக்கு வந்திருக்கிறது. 2 days back I asked a Christian. 2 நாளுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்துவனை நான் பார்த்து கேட்டேன். Are you reading the Bible now properly? வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறீங்களாங்க? I was reading during the lockdown period. I was reading about some 8-9 chapters I was reading. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு 8-9 அதிகாரங்களை நான் படிப்பேன். Out of my compulsion, because I compelled him. நான் அவனை தொந்தரவு பண்ணிட்டனாலே ஸ்ட்ரிக்ட்டா கேட்டதனாலே அவள் அப்படி செய்தார். And now he is telling me after lockdown now my office has opened, now I am not able to read much. லாக்டவுனுக்கு பிறகு இப்போது ஆபீஸ்லாம் திறந்துட்டாங்க இல்லீங்களா, நான் போயிடுறேன். அதனால இப்போது என்னால படிக்க முடியல. Yeah, that is the condition of Christians today. அதுதான் கிறிஸ்துவுடைய நிலைமை இன்று. Number 1 is office. ஆமென். முதல்ல அலுவலகத்துக்கு Number 1 is beauty parlor. Number 1 beauty parlor. Number 1 is gym. ஜிம்முக்கு முதல் நம்பர் இடம். They will put God in the uppermost shelf. ஆமென். மேலே இருக்கிற அலமாரியில கர்த்தரை வைத்து விடுகிறார்கள். What has changed today? Hallelujah. Praise the Lord. What has changed today? என்ன மாற்றம் வந்தது? Anywhere you see services are going on. எங்க பார்த்தாலும் சர்வீஸ் நடக்கிறது. And some Ananias are there in the online services. They are telling, oh, God will not send corona, please don't think like that, my dear people. They are telling like that. false prophets. ஊழியக்காரர் அனனியா கூட இருக்காங்க. இது கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. அனனியா மாதிரி அனனியா போய் கள்ளத்தீர்க்கதரிசி மாதிரி இது கர்த்தர் செய்யவே மாட்டார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. But there are true prophets like Jeremiah who are talking to the people and bringing them to the right path. ஆனால் எரேமியா போன்ற தேவ தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவார்கள் என்றால் ஜனங்களை கர்த்தருடைய பக்கம் திருப்புவார்கள். Friend, the false prophets are trying to deceive you through their sugar words, and they are trying to deceive you by their wrong prophecy. ஆமென். தர்வான தீர்க்கதரிசிகளையும் இன்பமான இனிமையான தீர்க்கதரிசிகளையும் கொடுத்து உங்களை திசை திருப்புவார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். You don't have to see, I will just give you the scriptures in 2 Peter chapter 2 verse 1, 2 and 3. நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் கவனித்தால் போதும். 2 பேதுரு 2 Peter, write it down, make a note of everything. எழுதிக் கொள்ளுங்கள். 2 Peter chapter 2 verse 1, 2 and 3. 2 பேதுரு 2வது அதிகாரம் 2 and 3. 1, 2 and 3. 1, 2, 3 I படிப்போம். will read only 3. நான் 3வது வசனத்தை மாத்திரம் And படிக்கிறேன். in their greed, watch that. பொருளாசையுடையவர்களா. Read, see that. They want money. அவங்களுக்கு பணம் தேவை. They want money, they want the offering. அவங்களுக்கு நல்ல பணம் தேவை. They want car, they want good clothes, they want big bungalow. They want to show that they are very rich, they are very popular. நாங்க பாப்புலரா இருக்கணும், புகழ்ச்சியா இருக்கணும், நிறைய வியூவர்ஸ் இருக்கணும், கார் வேணும், பங்களா வேணும், வசதி வேணும், நல்ல பாப்புலரா இருக்கணும்னு சொல்லி dresses வேணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள். See how the apostle Peter so beautifully is written everything. பாருங்க பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு எவ்வளவு அற்புதமா எழுதி இருக்கிறார். And in their greed they will exploit you with false words. தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். Hallelujah. The rest you read, it is very beautiful. இப்போ படிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். And then go to Romans chapter 16. ரோமர் 16 படி பாப்போம். Romans 16. ரோமர் 16வது அதிகாரம். Verse 17 and 18 you make a note. ரோமர் 16, 17, 18. You make a note. எழுதிக் கொள்ளுங்கள். Hallelujah. I will only read verse 18. 18வது வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன். For such men are slaves not of our Lord Christ but of their own appetites. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இதயங்களை
வஞ்சிக்கிறவர்களாய் Amen. I இருப்பார்கள். don't have to preach at all. நான் பிரசங்கம் பண்ணவே தேவையில்லை. Everything is there in the Bible. எல்லாம் கர்த்தர் எழுதி வைத்துட்டாருங்க. Friend, you are not reading, friend. நீங்க படிக்கிறது இல்லையா? Smooth words. இனிமையான வார்த்தை. Like ice cream, they will tell you. ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்மூத்தா நல்ல வார்த்தையை Yeah, சொல்லுவாங்க. next year you will go to America. இன்னும் அடுத்தது நீங்க அமெரிக்கா போவீங்க. And they will say next year you will get a boy baby. உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆண் குழந்தை பிறக்கும். Hallelujah. Hallelujah. These are the false prophets. இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசி. And go to 2 Corinthians chapter 11. இரண்டாவது கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு போவோம். 2 Corinthians chapter 11. இரண்டாவது கொரிந்தியர் 11வது அதிகாரம் Verse 13. 13வது வசனம். He says, for such men are false prophets, deceitful workers, disguising themselves as apostles of Christ. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் And இருக்கிறார்கள். verse 14 is very important. 14வது வசனம் மிகவும் முக்கியமானது. For even Satan disguises himself as an angel of light. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. Hallelujah. Hallelujah. Friend, I have just given minimum. நான் கொஞ்சம் தாங்க உங்களுக்கு கொடுத்தேன். Hallelujah. Hallelujah. The Lord also says, in Matthew chapter 7, the Lord also says. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கூட கர்த்தர் சொல்லுகிறார். God says in verse 15. மத்தேயு 7ஆம் அதிகாரம் I 15ஆம் must வசனத்தில் tell about my Lord Jesus Christ and finish. என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லி நான் முடிக்கிறேன். Matthew 7 verse 15. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Who come to you in sheep's clothing. அவர்கள் ஆட்டுத் தோலை போர்த்துக்கொண்டு உலகத்தில் வருவார்கள். But they are inwardly ravenous wolves. ஆனால் அவர்கள் உங்களை பட்சிக்கிற ஓநாய்கள். Hallelujah. Hallelujah. They are ravenous wolves. அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். They want to capture you. அவர்கள் உங்களை பிடித்துக் கொள்ளணும். Yeah, they want your money. அவர் உங்களுக்கு பணம் வேண்டும். They want your attention. உங்களுடைய கவனம் வேண்டும். They want to become famous. அவங்க ஃபேமஸா இருக்கணும். So they will tell something which you like. நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை சொல்லிடுவாங்க. But the true prophets, ஆனா உண்மையான தீர்க்கதரிசி they are after your soul. அவங்க ஆத்துமா மேலேயே பாரமா இருப்பாங்க. Clap hands for God. தட்டு ஆண்டவர். They are for your soul. அவங்க ஆத்துமாவை மாத்திரம் தான் பாப்பான். Hallelujah. Hallelujah. As I told you, one family got destroyed because they are looking for false prophecy. கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்டதினாலே ஒரு குடும்பம் அழிந்து போனது என்று நான் சொன்னேன் இல்லையா? Many families are being destroyed like this. அப்படி நிறைய குடும்பங்கள் அழிந்து போனது. Hallelujah. Hallelujah. I can give you thousands of testimonies. 1000 சாட்சிகள் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல I have no முடியும். time. எனக்கு நேரம் இல்லை. Personal testimony, what happened in my life I can tell you. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை மாத்திரம் தான் பேசுவேன். Hallelujah. Hallelujah. There are a lot of ladies who are going like false prophets. அநேக ஸ்திரீகள் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசியை தேடி போகிறீர்கள். Be careful. ஜாக்கிரதை. Hallelujah. If you are giving false prophecy, you repent today. இந்த நாளிலே கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிறவர்களே நீங்கள் மனம் திரும்புங்கள். God will punish. கர்த்தர் தண்டிப்பார்.